ஹே ஹலோங்க இன்னைக்கு நம்ம தேங்கிற எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வென் யுவர் கோல்ட் ஹஸ்பண்ட் ஹேட்ஸ் யூ பார்ட் 2. போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா தேங்க் பாட்டுக்கு வான வெட்டிங் ஹால்லே விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிருந்துருப்பான். வாயனும் சரி அப்படின்னு லக்கேஜ் தான் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா வீடு அப்படியே இருட்டாக இருந்திருக்கும். இதில் தேங் வர சோஃபாவில் படுத்துட்டு நல்லா ட்ரக்ஸ் ஏறி போய் கிடந்திருப்பான். அவளுக்கு பார்த்துட்டு செத்தே போயிருந்திருப்பா. அதோட அந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ த பார்ட் 2. என்ன என்ன இவர் இப்படி படுத்து கிடக்குறாரு அப்படின்னு வாயின் அப்படியே கிட்ட போகவா அவனை எழுப்புவா இல்லை என்ன பண்ண அப்படின்னு தெரியாமல் பயந்துட்டே நான் என்ன பண்ணுறது, ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே, இந்த ஆள் என்ன இப்படி படுத்து கிடக்குறாரு, இவரையா போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், கடவுளே எந்த அப்படி பண்ணுறீங்களோ அப்படின்னு சரி அவளை எழுப்பலாம் அப்படின்னு கிட்ட போயிருந்துருப்பா. அப்போ கால் தடிக்க தெரியாமல் பக்கத்தில் இருக்க அந்த ட்ரக்ஸை பவுடர்லாம் அப்படியே கீழே விழுந்திருக்கும். பத்தாவது குறைக்கு பீர் பாட்டிலும் விழுந்திருக்கும். தெரியாமல் தான் பண்ணியிருப்பா, வேணுக்குனே பண்ணியிருக்க மாட்டா. ஆனால் தேங்க் அந்த சத்தம் கேட்டு அப்படியே கண்ணு முழிச்சு பார்க்குறான். எல்லாம் கீழே இப்படி வீணாக கீழே கொட்டி கிடக்கிறத பார்த்து தான் அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே வாயனம் முறைச்சி பார்க்க வாயனம் சாரி சாரி நான் வேணும்னு பண்ணல, நான் ஜஸ்ட் உங்களை எழுப்பலாம் அப்படின்னு கிட்ட வந்தேன், அதுவாக விழுந்துருச்சுங்க, நான் எதுவும் பண்ணலைங்க, என்னை மன்னிச்சிருங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா இது கீழே கொட்டி விட்ருப்ப, போய் சொல்லாத, வேணும்னு தானே பண்ண, என் அம்மா பண்ண சொன்னாங்களா, சொல்லுடி என் அம்மா பண்ண சொன்னாங்களா. இல்லை இல்லை அவங்கெல்லாம் பண்ண சொல்லலை, அவங்க இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலை, நான் தெரியாமல் தான். வாய் மூடு, உன்னை யார் ஃபஸ்ட்டு என்கிட்ட வர சொன்னா, யார் ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்குள்ளே வர சொன்னா, உனக்கு யார் ஃபஸ்ட்டு பெர்மிஷன் கொடுத்தது? யாரு கொடுக்கணும் யார் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவள் அப்படியே அவனையே பார்த்துட்ருக்க. தேங்காய் கோவம் வந்துடுச்சு. அப்படியே இந்த கீழே இந்த பீர் பாட்டில் உடஞ்சி பீஸ் பீஸாக கிடக்குனா அதுலேருந்து ஒரு பீஸ் எடுக்கிறான். வானா செத்துட்டா. அப்படியே அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க, எதுக்கு அதை எடுக்கீங்க, வலிக்க போகுது விடுங்க, அது எதுக்கு எடுக்கிறீங்க, எடுக்கிறேண்ணா உன் கையை கூட இப்போ தெரிஞ்சிடும் அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்து அப்படியே சருன்னு 2 கீரலை போட்டு விட்டான். ரத்தம் அப்படியே வடியுது. வாயின்னு கத்திட்டு எதுக்கு இப்படி பண்ணீங்க, எதுக்கு கீச்சினீங்க, ரத்தம் வருது, ஏன் ஏன் மிருகம் மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க. அப்படி தாண்டி பண்ணுவேன், இது வேல்யூ தெரியுமாடி, இந்த ட்ரக்ஸோட வேல்யூ தெரியுமா, போய் இதை போய் கீழே போட்டிருக்க அறிவு இருக்க உனக்கு அப்படின்னு முடியை பிடிச்சி இழுத்து அப்படியே அந்த ட்ரக்ஸுக்கிட்ட மூஞ்சை கொண்டு வரான். அவள் அப்படியே மூஞ்சை மூடிட்டேன்னா கண்ணாடியாக இருக்குது, பிங்கானா இருக்குது, அதில் மூஞ்சை வச்சாலும் மூஞ்சில் அப்படியே அது குத்திக்கும். ஆல்ரெடி கையில் குத்தி ரத்தமாக போயிட்டுருக்கு. அவள் ஓன்னு ஒரு கற்று தான் கத்துறா. அவ்வளோதான், அந்த சத்தத்தை கேட்டு தான் அப்படியே காதை பிடிச்சிட்டு அவளை அப்படியே தள்ளி விட்டுட்டான். மண்டை போய் அப்படியே டேபிள் அடிச்சிருச்சு. அவளுக்கு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. கையிலேருந்து ப்ளட்டும் அப்படியே போயிட்டுருக்கு. தேங்க் பார்க்குறான் அவளை, செத்துட்டாளா, செத்தா சாவரா, இருக்கிறா எனக்கு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு பாட்டுக்கு பாத்ரூமில் போய் அப்படியே குளிச்சு ரெடி ஆகிட்டு இறங்கி போயிட்டுருக்கான். கீழே அவ்வளோ ரத்தம் போகுது, புல்லாக கிடக்காலேன்ற ஒரு எண்ணெல்லாம் கிடையாது. பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான் ஆஃபீஸுக்கு போய் அவன் பாட்டுக்கு ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கும்போது தான் தங்கச்சி கால் பண்ணுறான். அவன் சும்மா அட்டன் பண்ணி என்ன எங்கே இருக்க, ஆஃபீஸில் இருக்கியா, உனக்கு இன்றைக்கி தானே மேரேஜ் ஆகிருக்கு, இன்றைக்கி ஈவினிங் நான் ஒய்ஃப் கூட இருப்பேன்னு பார்த்தா ஈவினிங்கும் ஆஃபீஸ் போயிருக்க. நான் ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே கிளப்புக்கு போகணும், எனக்கு நிறையா வேலை இருக்குது, சரியா ஃபோனை வை, எனக்கு ஆஃபீஸில் நீ நிறைய மீட்டிங் இருக்குது. அப்போ ஒய்ஃப் அவளா எங்கேயாவது கிடப்பா, நேரம் எனக்கு தெரிஞ்சு ப்ளட்டு நிறைய லாஸ் ஆகி செத்துருப்பா. ஸோ நீ என்ன பண்ணு, என் வீட்டுக்கு ஒரு ஐஸ் பாக்ஸ் ஆர்டர் பண்ணி அவளை உள்ளே போட்டு ஃப்ளூனல் ரெடி பண்ணிடுங்க, சரியா, அவள் கண்டிப்பாக செத்துருப்பா அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். தங்கச்சிக்கா இதை கேட்டதும் என்ன சொல்லிகிட்டு இருக்க நீ, ஐயோ பைத்தியக்கார, என்ன பண்ணி வச்சுருக்க, அறிவுங்கிறது இல்லை அப்படின்னு நேராக அப்படியே தேங்கோட வீட்டுக்கு தான் போகிறா. கதவெல்லாம் திறந்ததாக இருக்குது. குடுக்குன்னு உள்ளே போய் பார்த்தா ஒயன் வந்து வெட்டிங் கவுன் போட்டிருப்பாள்ல, அந்த வெட்டிங் கவுன் அவ்வளோ ஒயிட்டாக இருக்கும். பட் இப்போ அதில் பாதி அப்படியே அவளோட பிளட் பட்டு ரெட் கலரில் இருக்குது. அவ்வளோதான், அவளுக்குலாம் நெஞ்சு வலியே வந்துருச்சு. என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க, கடவுளே இவன் உயிரோட்டிருக்கல செத்துட்டாளா அப்படின்னு பயந்துட்டே மூக்குக்கிட்ட கை விட்டு பார்த்தா நல்ல வேலை உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு அவளை தூக்கி வேகமாக டாக்டரை வர வச்சு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி ஒரு வழியாக காப்பாற்றிட்டா. அவளுக்கு ட்ரெஸ்ஸுமே அவள் தான் சேஞ்ச் பண்ணி விட்றா. வாயினுமே ஒரு நைட்டு போல் தான் அப்படியே கண்ணு முழிச்சு பார்க்குறா. அண்ணி 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 பயப்படாத வாயின், பயப்படாத, நான் தான் அண்ணி தான் பயப்படாத அண்ணி, இங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு போயிருங்க அண்ணி, இவர் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லை என் அண்ணன் அப்படிலாம் பண்ண மாட்டான், இங்கே பாருங்க என் கை வலிக்குது, என் கையை பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருக்காருன்னு. ஐயோ
நீ என்ன பண்ணன்னு சொல்லு. நீ என்ன பண்ண? சொல்லுமா. நீ என்ன பண்ண வயன்? நான் ஒன்றுமே பண்ணல. அவர் எழுப்பலான்னு சொல்லி கிட்ட போனேன். நான் பெரிய ஃப்ராக் போட்டிருக்கிறதுனால அது அந்த டேபிள் கடியில் பட்டு கால் தட்டிக்கு அந்த ட்ரக்ஸ் ஏதோ பவுட்ரு மாதிரி வச்சுருந்தார். அது என்னன்னு கூட தெரில. அவர் சொல்லி தான் அது ட்ரக்ஸ்னே எனக்கு தெரியும். அதுவும் அந்த பியர் பாட்டில் உடஞ்சி போச்சு. நீ இது ஏன் உடச்ச? நீ வேணும்னு தான் பண்ணியிருப்ப அப்படின்னு அந்த கண்ணாடி எடுத்து என் கையிலே கிழிச்சிட்டாரு. ஐயோயோ, நீ இதை வேற பண்ணிட்டியா? இங்கே பாருவேன், என் அண்ணன் கொஞ்சம் குடிகாரம் முரட்டுத்தனமாக தான் நடந்துப்பான். ஆனால் அவன் அந்தளவுக்கு ஒன்றும் கெட்ட பையன் கிடையாது. ஸோ நீ அவன்கிட்ட கொஞ்சம் நல்லபடியாக நடந்துக்கோ. அது மட்டும் இல்லாமல் அவனோட பீர் பாட்டில்ஸ் அந்த ட்ரக்ஸ் எல்லாம் நீ தொடவே வேலையை வச்சுக்காத. ஏன், அது அவன் கையில் இருந்தாலே நீ பார்க்காத மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கோ. ஏன்னா நீ அதை வச்சு ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்து ஏதாவது சொல்லிட்ட, இல்லை தள்ளி விட்டுட்டு அதை பிடுங்கி கீழே போட்டுட்ட அப்படின்னா என் அண்ணன் அவ்வளோதான் சாமியாட ஆரம்பிச்சிருவான். அவனால் யாராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. வயன், நீங்கள் என்ன நீ சொல்கிறீங்க? எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு கூட்டிகிட்டு போங்க. இங்கே பாரு, வீட்டோட சுச்சுவேஷன் இப்போ சரியில்லை. உன் அண்ணனும் இப்போ தான் ஜாப்புக்கே போக ஆரம்பிச்சிருக்கான். ப்ளீஸ்மா, நீங்கள் தான் இருக்கணும். இன்றைக்கி தான் உனக்கு மேரேஜ் ஆயிருக்கு. மேரேஜ் ஆனோடனே வீட்டுக்கு வரேன்னா அது எப்படி நல்லா இருக்குமா? பக்கத்து வீட்டுக்காரங்களா என்ன பேசுவாங்க? நீ இரு, என் அண்ணன் ஒன்றும் பண்ண மாட்டான். நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். நீ ப்ளீஸ் அண்ணி, என்னால் சத்தியமாக இருக்க முடியாதானே. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவரை பார்த்தாலே கை காலெலாம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நடுங்குது. நான்லாம் இங்கே இருக்கும்போது என்னை கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தேங்க அப்படியே கதவை திறந்துட்டு உள்ளே வரான். அவனை பார்த்ததும் அவ்வளோதான் பயந்துட்டு அண்ணின்னு அவ்வளோதான் அவளை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்க. தங்கச்சி அப்படியே தேங்க மேலேயும் கிளி பார்த்து ஒரு முறைக்கிறா. நேடி, எதுக்கு முறைக்கிற? உன் வீட்டுக்கெலாம் போலையா? எதுக்கு என் வீட்டில் உட்காந்துருக்க? கிளம்பு. நீ வயனை என்ன பண்ணி வச்சுருக்க? அறிவில்ல, இப்படி தான் கையில் கீச்சு விடுவியா? ஏய், அதான் எனக்கு அவளுக்கு பண்ணி வச்சிட்டிங்கல்ல, அப்புறம் என்ன? அவளை நம்பி விட்ருக்கில்ல, நான் பார்த்துக்கிறேன் போ. ஆமாம், நீ பார்த்துக்க லட்சணத்தை நானும் பார்த்தனே. கையில் கீச்சு வச்சுருக்கேன். நான் மட்டும் லேட்டாக வந்ததுன்னா அவன் செத்தே போயிருப்பா. போட்டும், செத்து போட்டோம் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறான். இதை கேட்டது வாயனுக்கு அப்படியே கை காலெலாம் நடுங்கி போய் அப்படியே பார்த்துட்ருக்க. அவளுக்கு அந்த கை காலெலாம் நடுங்கிறத தேங்க் பார்க்குறான். பார்த்துட்டு இவ்வளோலாம் சீனே இல்லை. என்னை பார்த்து நான் அவ்வளோவா கொடூரமாக இருக்குது பயப்படுறதுக்கு. சும்மா என்னை பார்த்து பயப்படுற மாதிரி சீன் போடாத சரியா? என்ன என் தங்கச்சிட்ட ஏற்றி விட்றியா? பாரு, உனக்கே தெரியும் அந்த ட்ரக்ஸு அந்த பீர் பாட்டிலாம் தொட்டா எனக்கு காண்டாகணும். இவத்துக்கு தொட்டா எனக்கு தொட்டாலே காண்டாகும். கீழே போட்டு உடச்சிட்டா. இதே இவ அப்படிங்கிறதுனால கையோடு விட்டேன். வேறு யாராவது வந்து அங்கே எடுத்து கழுத்தே கிழிச்சிருப்பேன். நீ கிளம்பு, உன் வீட்டுக்கு போ. உன் புருஷனை பார்த்துக்கோ. எங்களுக்கு தெரியும் யாரையும் இப்படி பார்க்கணும். போ அண்ணா ப்ளீஸ்ண்ணா. அவள் பாவம்ண்ணா. அவள் இந்த மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது. அவள் ரொம்ப டீசெண்டான பொண்ணுண்ணா. அப்போ நான் என்ன அன்டீசென்ட்டா? அண்ணா அது தெரியும். முட்டு போ. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. இன்றைக்கி கிளப்பு, இன்றைக்கி பார்ட்டி வச்சுருக்கேன். கல்யாணம் ஆயிருக்குல்ல, லவனும் வைக்க சொன்னானுங்க. அதான் வீட்டிலே வச்சுருந்தேன். லவனையும் வாங்கடா அப்படின்னு கூப்பிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு கிளப்பில் தான் பிளான் பண்ணேன். ஆனால் கிளப்பில் ஒரு சின்ன கை கலப்பு. அதான் வீட்லேயே வச்சுட்டேன். கிளம்பு அப்படின்னு அவள் தங்கச்சி அங்கேருந்து தள்ளாத குறை தான் கழுத்தை பிடிச்சி அப்படியே வீட்டை விட்டு தள்ளி விட்டுட்டான். அவளும் இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறானோ கடவுளே, வாயினை தயவு செஞ்சு காப்பாற்றிருங்க. அது பாவம், அதை போய் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க பாரு. அதை நினச்சா தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னெல்லாம் ஆட்ட ஆட போகிறானோ அப்படின்னு அங்கேருந்து தங்கச்சியும் புலம்பிட்டு போயிட்டா. இங்கே வாயனா ஐயோ பயமாக இருக்கே அப்படின்ற மாதிரி அப்படியே தாங்கே ஒரு மாதிரி பயத்தோடு பார்த்துட்ருக்க. இங்கே பாரு, எதுக்கு அப்படி பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை. இந்தா இந்த பாட்டிலாம் எடுத்துகிட்டு கீழே வா. எனக்கு பழக்கம் இல்லை. நாளா ஏய் என்ன உன்ன சரக்கு அடிக்க சொன்னா? இல்லை இல்லை. உனக்கு ஒழுங்காக பேச தெரியாதோ? உனக்கு பேச தெரியுமா தெரியாதா? பதில் சொல்லு. இல்லை அது நடிக்காத, பதில் சொல்லு. பேச தெரியுமா தெரியாதா? தெரியும்ல, அப்போ ஒழுங்காக பேசு. இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி இழுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், ஒரேடியாக அமுக்கிடுவேன். புரியுதா? புரியுது. இந்தா பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு கீழே வா. ஒன்றெல்லாம் குடிக்க சொல்ல, டேபிளில் மட்டும் கீழே எடுத்து வச்சுட்டு நீ இங்கேயே வந்து உட்காந்துக்கலாம். சரி, எடுத்துகிட்டு வா.
சரி அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரான். அவளுக்கு கை வேற வலிக்குதா, ஆனாலும் என்னதான் கை வலிச்சாலும் ரத்தமே வந்தாலும் பாட்டில் மட்டும் கீழே போட்டுறக்கூடாது, போட்டால் இவன் நம்மளை போட்டுருவான் அப்படின்றது மட்டும் தெளிவாக இருக்கா. அதனால எல்லா பாட்டிலும் எடுத்துகிட்டு வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன். இந்த ரூம்குள்ளே போ, நான் கூப்பிட்டா மட்டும் வா, புரியுதா? சரி. ஐயோ பசிக்குதே அப்படின்னு அவளுக்கு உண்மையாக ரொம்ப பசிக்குது. காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிட்ருக்க மாட்டா. அப்படியே தேங்கியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்க. தேங்க பார்க்குறான், எதுக்கு என்னையே பார்த்துட்ருக்கா அப்படின்ற மாதிரி. அவன் கண்டுக்காம அவன் ஃபுட்ஸ் தான் எடுத்து வச்சுட்ருக்கான். அதையே மறுபடியும் ஒரு மாதிரி குறுகுறுன்னு அவள் பார்த்துட்ருக்க. தேங்க கட்டுப்பாகுது. என்னடி வேணும் உனக்கு? இதுக்கிட்டி சும்மா சும்மா பார்த்துட்ருக்க, என்ன வேணும் உனக்கு? ஒன்றும் வேணாம். அப்புறம் எதுக்கு பார்த்துட்ருக்க? வெளில போன்னு சொன்னால, காதில் வில்லையா? இல்லை அது அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கீழே ஒரு பாட்டில் விழுந்திருக்கும். அது தெரியாமல் அது மேலே அவள் காலை வச்சுட்டா. அதுவும் அப்படியே அவள் கீழே பக்கத்தில் இருக்க அந்த சரக்கு டேபிளில் விழுகிற மாதிரி அவள் போக, தேங்காய் சரக்குக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு வாயனை அப்படியே கையை பிடிச்சி இழுத்து ஹிப்போட சேர்த்து பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். வாயனை அப்படியே அவன் இழுத்த ஃபோர்ஸுக்கு தேங்கோட ஷோல்டரை பிடிச்சி அவன்கிட்ட தான் நின்றுட்டுருக்கா. அப்படியே தேங்க வாயனோட கண்ணை பார்க்க வாயனோட தலைமுடி அப்படியே தேங்கோட தலைமுடியோட அப்படியே டச் ஆகுது. வாயனை அப்படியே ஒரு இழுக்கிறா. அவனோட முடி சேர்ந்து வருது. அப்படியே அவனை பார்த்துட்டே பயந்து போய் நிற்கிறா. ஏன்னா அவன் க்ளோஸ்அப்பில் பார்க்குறதுக்கு அவளுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அப்படியே தள்ளி வந்துட்டு, சாரி சாரி, இந்த பாட்டில் இது காலியான பாட்டில், நான் தெரியாமல் இது மேலே கை வச்சு. ஏய் என்ன பேசுகிறா இருந்தால் தெளிவாக பேசணும், இல்லை நொல்ல அப்படிலாம் பேசக்கூடாது. என்ன சொல்கிறப்போ? தெரியாமல் தான் விழுந்துட்டேன், சாரிங்க. சரி எடுத்து என் கையில் கொடு. இந்தாங்க போ. ஐயோ பசிக்குதே, எப்படி விட்டு கேட்குறது அப்படின்ற மாதிரி அவன் நின்றுட்டே இருக்கா. அவளுக்கு பயமாக இருக்கு அவன்கிட்ட கேட்குறதுக்கே. ஒரு மாதிரி சாப்பாடையே பார்த்துட்டு பேசாமல் நம்மளே எடுத்து சாப்பிட்ருவோமா, இல்லை எதுக்கு சாப்பிட்டேன்னு சொல்லி அடிப்பானா, இல்லை திட்டுவானா, இல்லை நம்மளே கேட்போமா, இவன் பேர் என்னது தேங்கன்னு கூப்பிட்டா திட்டுவானே, ஒன்று சார்னு கூப்பிடணுமா அப்படின்ற மாதிரி அவள் அப்படியே முழிச்சிட்டே நின்றுட்டுருக்க. இன்னும் உனக்கு பிரச்சனை, எதுக்கு நின்றுட்டே இருக்க, என்ன வேணும்? அது பசிக்குது, சாப்பாடு வேணும். கேட்க வேண்டியதானே, கேட்டால் கொடுக்க மாட்டேனா? இல்லை அடிப்பீங்களோன்னு நினச்சேன். திரும்பவும் சொல்கிறேன், ஒழுங்காக பேசு, தெளிவாக பேசினா தான் எனக்கு பிடிக்கும். இல்லை நொல்ல அப்படின்னு இழுத்துட்டு இருக்கக்கூடாது, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. வாய்க்குள்ளே முணங்கிட்டு இருக்காது. என்ன வேணுமோ மூஞ்சிக்கு நேரம் கேட்கணும், புரியுதா? புரியுது. எதுக்கு அழுகிற? ஒன்றும் இல்லை, அழுகலை, அது ஏதோ சும்மா கண்ணீர் வருது. எப்படி கண்ணிலேருந்து சும்மா கண்ணீர் வருமா? அதான் வருதே அப்படின்ற மாதிரி அவள் அப்படியே பார்த்துட்டு பாவமாக பார்க்குறா. சரி அப்படின்னு அவளுக்கு சாப்பாடெலாம் எடுத்து கொடுக்குறான். அவன் இன்னும் போட்டு அவ்வளோ பசி இருப்பப்போல அவள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்க. தேங்க எது வந்து கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு எடுத்து வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்களான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவன் இன்னும் சாப்பிட்லாம் முடிச்சுட்டு பிளேட்டை வாஷ் பண்ணி அதில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சரி நம்ம ரூமுக்கு போவோம் அப்படின்னு அப்படியே ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏய் இங்கே வா, உன் பேர் என்ன? என் பேர் என்ன என்கிட்ட கேட்குற? வாயன் வாயன். கொஞ்சம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரியா? ஏண்ணா? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவானுங்க, உன்னை பார்க்கணுன்னு சொல்லுவானுங்க. ஸோ கொஞ்சம் இது கேவலமாக இருக்குது. ஓப்பனாக சொல்லணுன்னா சகிக்கலை. கொஞ்சமாவது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா. சரி அப்படின்னு வாயனும் உள்ளே போய் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நீட்டாக மேக்கப்லாம் போட்டு அந்த கையில் அவளுக்கு கீச்சிருக்குல்ல, ஸோ அது தெரியாமல் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் வெளில வரா. அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டானுங்க. வெளில வந்து பார்த்தா ஒரே புகமட்டமாக இருக்குது. வாயனை அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்க. தேங்க் இதில் நிறையா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேறு இருப்பானுங்க போல், எக்ஸு கரண்ட்டுன்னு நிறைய இருக்கும் போல். அதுங்கெல்லாம் வந்து தேங்கோல் அப்படியே பாயுதுங்க. வாயனுக்கு அப்படியே நெஞ்செல்லாம் அப்படியே கீழே விழுந்துரும் போல் அப்படின்ற ரேஞ்சில் தான் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்ருக்க. வாயனை பார்த்ததும் தேங்கோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், ஹேய் மச்சான், இதான் உன் பொண்டாட்டியாடா, பார்க்க நல்லா இருக்காளே அப்படின்னு ஜாக்சன்லாம் அவனோட கையெல்லாம் பிடிச்சிருக்குறான். வாயனும், என்ன பண்ணுறீங்க, கையை விடுங்க. என்னம்மா தேங்கோட பொண்டாட்டி எங்கள் எல்லாருக்கும்
"டேய் டேய் டேய் வாய மூடுறா" அப்படின்னு இன்னொரு பொண்ணு வேற வந்து சொல்ல, எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. எனக்கு ஒரு மாரி கேவலமா இருக்கு இவங்க முன்னாடிலாம் நிக்கிறது. அப்படியே எல்லாரையும் சுத்தி முத்தி பார்த்துட்டுருக்கேன். தேங்க் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறான். இவனுங்கலாம் வாயனோட முடிய புடிச்சு இழுக்குறானுங்க, இடுப்பு புடிச்சு கிள்றானுங்க, என்னென்னமோ டீஸ் பண்றானுங்க. வாயன் உட்காந்து அழுதுட்டுருக்கா. ஆனா தேங்கா அதெல்லாம் கண்டுக்கிறதாவே இல்ல. ஜங்குக் தான், "டேய் விடுங்கடா, அவ நம்ம ஃப்ரெண்டோட ஒய்ஃபு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?" "ஏய் சும்மா மச்சான், பார்க்க அப்ராடி புள்ள மாரி இருக்குல்ல. சும்மா டீஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல." "நீ டீஸ் பண்றேன்னு என்ன பண்ண நானும் பார்த்தேன். போ." "டேய் சும்மா தான்டா." வாயன் இங்க வா" அப்படி. விடுங்க 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 விடுங்கண்ணா விடுங்க" அப்படின்னு அவ உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். இதில பொண்ணுங்க வர ஆரம்பிச்சுச்சுங்க. உன் மண்டைய பாத்தியா? நல்லா இருக்குல்ல? என் மண்டையெல்லாம் பாரு நூடுல்ஸ் மட்ட மாரி இருக்கு. இவன் முடி மட்டும் நல்லா ஸ்ட்ரெயிட்டா அழகா இருக்கே! ஸ்மெல் வேற சூப்பரா இருக்கே! தேங்கு குடுத்து வச்சவன்டா நீ. தினமும் இவன் முடியே மோந்து பார்க்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கு. நல்லாவா இருக்கு அப்படின்ற மாரி அவனும் ரியாக்ஷன் குடுத்துட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? டாடா பை சி யூ லேட்டர். பாய்.